ஹலோ சொல்ஜே 2K கிட்ஸோட அதிரடி நாயகன் 2K கிட்ஸோட ஆக்சன் மன்னன் தடாலடி நாயகன் அவர் தான் நம்ம கிக்கு. தெரியுதா கிக்கு? நம்ம கிக் பட்டோஸ்கி வந்து எப்படிப்பட்டவர், இந்த ஷோ எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சுன்றத இந்த தெளிவாக பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம தடாலடி கிக்கோட ஃபேனாக இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இருக்கு ஸ்வாக் சிம்பிளை வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேர் வந்து கிக்கோட ஃபேன்றதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், போராம சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. மற்ற ஷோஸை கம்பேர் பண்ணும்போது கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஆக்ஷனாக இருக்கும். நார்மலான ஒரு அமெரிக்கன் மிடில் கிளாஸ் பையன் எப்படி பண்ணுவானோ அப்படி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்திருக்கும். ஒரு 10 வயசு பையன் தாங்க நம்ம கிக்கு. தலைவனுக்கு வந்து டேர் டெவில் ஆகணும்னு ஆசை. ஏன் எடிட்டர் இந்த டேர் டெவில் இல்லையா, இவரு இல்லையா, வாஸ் டேர் டெவில்னா இனிமே ஏகேதா. ஓகே, ஒரு வேலை பட டைட்டில் மாத்திட்டா அதெல்லாம் கிடையாது, ஆமைகள் கைகள் வாங்கும். இதெல்லாம் இல்லையா? டேர் டெவில்னா தலைவன் வந்து ஸ்டண்ட்ல வந்து பயங்கரமான ஆளு, பயமே அறியாதவர் அப்படின்ற அளவுக்கு வந்து பெருசா ஃபேமஸ் ஆகணும், பேர் எடுக்கணும் தான் தலைவனுக்கு ஆசை. அதனாலதான் வந்து ஸ்டண்ட் மேல ஸ்டண்டா பண்ணுவாரு. ஸ்கேட் போர்டு, சைக்கிள், அயன் பண்ற டேபிள் கட்சா கூட அதை விட தலைவன் சாகசம் பண்ணுவான். இந்த சாகசத்தை ஸ்கேட் போர்ட்ல யாரால வேணாலும் செய்ய முடியும், ஆனா அயனிங் போர்ட்ல ஒன்னால மட்டும் தான் செய்ய முடியும். விசுபேத்தி அவன் தான் ரணகலப்படுத்துவான். அதுவும் இல்லாம டப்பிங் வந்து சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் கொடுத்து பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். பயங்கர ஸ்வாக், எல்லாம் வச்சு சூப்பரா பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி இங்கிலீஷை விட தமிழ் தான் சூப்பரா இருக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்திவாசன் இருக்காரு தெரியுமா, டப்பிங் ஆர்டிஸ்ட் கீர்த்திவாசன், அவர் டீம் தான் பண்ணிருப்பாங்க. பயங்கரமா பண்ணிருப்பாங்க. முக்கியமா கிக்கோட வாய்ஸை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி வந்து டப் பண்ணிருப்பாங்க. அது பயங்கரமா இருக்கும். அந்த ஸ்லாங்ல அப்படியே பேசுற மாதிரி தடாலடி கந்தர் அப்படின்றலாம் பயங்கர காமெடியா இருந்திருக்கும். அதே மாதிரி கந்தர் வாய்ஸ் சமயம் பண்ணிருப்பாங்க. 10 வயசு பப்பாளி பாப்பா, 10 வயசு பப்பாளி பாப்பா, ஏ கிக்கு அப்படின்றது இதெல்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதுவும் கீர்த்திவாசன் தான் வந்து நிறைய இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இப்பதான் தெரியுது, ஃபர்ஸ்ட் தெரியல. ஃபர்ஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் தெரியாது, டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. அண்ணன் மொழியை பார்த்துட்டாருன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் அது. இது பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு போஸ்டர் இது மாதிரி இன்னொன்னு இருக்கு, ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல. அது இன்னும் சூப்பரா இருக்கும். பாலாஜி ஆட்டைய போட்டான். என்ன பண்றது, ஃபேவரட் கார்ட்டூன் வந்து கிக் பட்டோஸ்கி தான். என்கிட்ட கிக் பட்டோஸ்கில கீ செயின் இருக்கு, அதுக்கப்புறமா மினியேச்சர் இருக்கு. இது மாதிரி நான் நிறைய வச்சிருக்கேன். அப்ப இன்னொரு விஷயம், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கேப்டன் கேக்கி. அது வேற எல்லாம் நான் தான். பாத்தீங்களா, GTA 7 ட்ரெஸ் பயங்கரமா இருக்கா? இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போயிட்டு DM பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ், என்னென்ன சைஸ்லாம் இருக்கு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து என்ன மாதிரி டிஷர்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அங்க போய் மெசேஜ் பண்ணுங்க, அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. கிக் பட்டோஸ்கி பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கார்ட்டூன் கிடையாது. அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியும். 90s கிட்ஸோட 2K கிட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 90s கிட்ஸ்லாம் வந்து வளர்ந்து கொஞ்சம் பேர் ஆகிறதுக்கு முன்னாடி 2K கிட்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. சரி சொன்னா ஜெட்டாக்ஸ்ன்ற சேனல் டிஸ்னி எக்ஸ்ட்ரா ரீபிராண்டிங் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் கார்ட்டூன்ஸ் தேவைப்பட்டுச்சு. தேர்ட் பார்ட்டி வந்து காசு கொடுத்து வாங்கி போறதுக்கு பதில் நம்மளே உருவாக்கலாம், நல்லதா பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு தான் வந்து சில ஷோஸ் தேவைப்பட்டுச்சு. அதுல வந்து பயங்கரமா வியூஸ் போய் இதுல பயங்கரமா TRP ஏற்றி கொடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம கிக் பட்டோஸ்கி தான். சரியா சொன்னா 2010 தான் முதல்ல இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2010 இருந்து 2022 வரைக்கும் இந்த ஷோ பயங்கர பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. இப்போவுமே அதுக்கான நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா வந்து கிக்கு வந்து ஒரு கியூட்டான தங்கச்சி ஒன்று இருக்கும். பட் அது பார்க்க தான் கியூட்டா இருக்கும், பட் பயங்கரமான வேலை பார்க்கும். எல்லா சிப்ளிங்ஸும் அப்படிதான். அதே மாதிரி கிக் பட்டோஸ்கில ஏகப்பட்ட வில்லன்ஸ்னாலுமே கிக்கு ஒரு மிகப்பெரிய வில்லன் யார் அப்படின்னா பிராட். அவன் வந்து இதுவே லிஸ்ட் வச்சிருப்பான், யாரெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் வச்சிருப்பான். அந்த எல்லா லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பிராடோட பேர் தான் இருக்கும். ஆமா, அவங்க ஏதாவது ஒன்று பழி வாங்கிட்டாங்கன்னா அந்த பிராட் அப்படி அடிச்சிருவாங்க. ஓகே, அதை பார்த்தா பிராட் பேர் தான் முன்னாடி இருக்கும். ஏன்னா இவன் அண்ணன் தான் பயங்கரமான வில்லன். அவனுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஐயோ, அது பயங்கர ஃபன்னா இருக்கும். இவங்க 2 பேர் வந்து ஒரு நமக்கான இடமா இருக்கணும் அப்படின்னு பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சா இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அங்க டேரா போட்டுருவான். அந்த ஷோவோட பேர் ஆச்சு. எல்லாம் முடிஞ்சது. கந்தர் இல்லைனா கிக் இல்லை, கிக் இல்லைனா கந்தர் இல்லை. கிக்கு ஒவ்வொரு சாகசம் பண்ணுறான்னா அவர் வந்து கடைசியில் வந்து பண்ணுவார். அதுக்கான முன்னேற்பாடுகள், அப்புறம் பிளானிங். நீ இந்த டைமிங்கில் இது முடிக்கணும், முடிச்சா சேஃபு, நீ இந்த ரைட் கட் பண்ணலன்னா அவ்வளோதான் டேஞ்சர் சோன். அது எல்லாமே வந்து கந்தர் தான் பிளான் பண்ணுவார். கிக்குக்கு மிகப்பெரிய ஃப்ரெண்டு யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்ம கந்தர் தான். குண்டு பையன் கந்தர். அதே மாதிரி 2 பேர் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. என்னதான் வந்து சில கார்ட்டூன்ஸில் சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து ஐகானிக்காக இருப்பாங்க. உதாரணம் டிமோன் மும்பா, டோரா புஜ்ஜி, நோபிட்டாவும் டோரிமானும்.
அப்புறம் கிக் விசஸ் கேட்ல கூப்பரும் டெனிஸ் இவனா அப்படி ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 1 எபிசோட் 16ல அபாண்டன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி எபிசோடு வந்திருக்கும். தமிழ்ல வந்து அதோட பேரு அப்படின்ட்டு ஒரு எபிசோடு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கந்தர் ஃபேமிலிக்கும் நம்ம பட்டாஸ்கி ஃபேமிலிக்கும் வந்து சண்டை வந்துட்டு இருக்கும். என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, 2 பேர் சேரக்கூடாது, வெளியே போ, 2 பேர் பிரிஞ்சிருங்க அப்படின்ட்டு அவங்க பேரண்ட் சண்டை போட்டுருவாங்க. வேற வழி இல்லாமல் ஃப்ரீயாகவே ஆயிடும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவானுங்க, கிக்கு மாதிரியா ஃப்ரெண்டை வந்து கந்தர் தேடுவான், கந்தர் மாதிரி ஃப்ரெண்டை வந்து கிக்கு தேடுவான். கடைசியில் வந்து யாரும் கிடைக்காம உருளைக்கிழங்கு மூட்டைக்கு கந்தர் வாசம் போட்டு உட்கார வச்சிருப்பான். அப்படி இருந்துமே வந்து கந்தர் மேலே நல்ல ஃப்ரெண்டு கிக்கு கிடைச்சிருக்கவே மாட்டான். ஸோ வந்து கிக்கு மாதிரியே கந்தர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த ஷோவில். ரொம்ப கியூட்டாகவும் இருப்பான். அப்புறம் நிறைய யூனிக்கான கியூட் கேரக்டர்ஸ் இருக்கும். பக்கத்து வீட்டு அங்கிளில் வந்து கோல்ட் ஃபிஷ் பெட்டு ரொம்ப உயிராக இருப்பார். பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருப்பான். அவன் எப்பெல்லாம் கார்டன் பண்ணுறானோ அது கெடுத்து ஒருத்தன் கிக்கோட வேலையே. ரோஸ் செடி வச்சிருப்பாரு, சூப்பராக இருக்கும். கோல்டின்னு ஒரு கோல்ட் ஃபிஷ் வளர்ப்பாரு. அது செத்துருச்சுன்னு நினச்சி ஃப்ளஷ் பண்ணிடுவார் டாய்லெட்டில். பட் ஒரு நாள் அது வந்து அந்த ஆற்றுல பெரிய மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து போட் வச்சிருப்பாரு. சரின்னு கிக்கி இவர் போட்டில் போனால் அந்த மான்ஸ்டரே அவர் போட்டு அந்த கோல்ட் ஃபிஷ் தான் கோல்டி. அது வந்து பயங்கர எமோஷனலாக க்யூட்டாக இருக்கும் அந்த எபிசோடு. உணர்ச்சி வசத்தை பொடிகிறானுங்களே, சூப்பராக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துல விட என்னோட ஃபேவரட் எபிசோடு வந்து என்னன்னா கந்தரோட ஃபேமிலி வந்து ரெஸ்டாரண்ட் திறப்பாங்க. ரெஸ்டாரண்ட் திறக்க மாட்டாங்க, ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி ஓன் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கும். கந்தர் ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைக்கிங் ஃபேமிலி. கரெக்ட், வைக்கிங்ஸ் ஃபேமிலி. சில கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இதுக்கு என்ன சொல்யூஷன் போது வந்து அவங்க ஃபேமிலி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லல முன்னாடி அந்த இடம், அப்போ வந்து இவன் வந்து இது பண்ணுவான், சத்தம் கேட்டு மொத்த வைக்கிங் ஒன்று கூடுவாங்க. அதை பார்த்து பிராடர் ஃப்ரெண்டை அடிச்சு ஓடுறானுங்க. இது ஊதுனா சாப்பாடு போடுறாங்கன்னு வந்துடும். அது பயங்கர காமெடி. சண்டே தான் இருந்துச்சு, பார்த்தா சோத்துக்கு வந்துருப்பாரு மற்ற பேர். அது போர் சங்கு இல்ல நண்பா, அது சோறு சங்கு. என்னோட ஃபேவரட் எபிசோட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கந்தரோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப டல் ஆயிடும். யாருமே வர மாட்டாங்க. புதுசாக பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடும். க்ளோஸ் பண்ணிட்டு ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு போது பட் கிக்குக்கு கந்தர் இல்லாமல் இருக்க முடியாது இல்லை. ஸோ அதனால் நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை புதுப்பிச்சு தரேன் அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. அதுக்கு அடுத்து கஸ்டமர்ஸ் வர்றது தான் வேலை. ஃபுட்லலாம் எந்த குறையும் இருக்காது, சூப்பராக டேஸ்டியாக பண்ணுவாங்க. சரி, எப்படி ஆளுங்களை கூட்டிட்டு வருதுன்னு பார்த்தா கிக்கு வந்து எதெல்லாம் இத்தனை நாள் பண்ணக்கூடாது சொல்லுவாங்கல்ல. இப்போ எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு வம்பு பண்ணி எல்லாரும் துரத்திட்டு வருவாங்க. அப்போ கடன்னு உள்ளே வந்துட்டு ஃபேனை திருப்புவாங்க. அந்த நூடுல் பவுலோட ஸ்மெல் எல்லாருக்கும் போகும். எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், அந்த ரெஸ்டாரண்ட் பழைய நிலைமைக்கு வந்துடும். கூரை மேல ஏறி சொல்லுவான், சூப்பர், இதுமாரி இது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து தடாலடி சொல்லும் போது அந்த இப்படி ஒயரை கட் பண்ணி விட்டுருவான். அதுக்கு மேல இருக்க ஆக்ஸ்க்கு வந்து கீழே வந்து ஹோட்டல் 2 பொழந்துக்கும். இனிமேல் இது வந்து ஓப்பன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிடுவான். சூப்பரா இருக்கும் அந்த எபிசோட். அதுவும் இல்லாம என்னோட ஃபேவரட் அப்படின்றதுனால எனக்கு சில கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அது வந்து டெலிகாஸ்ட் ஆகிறது இல்லை. அதனால கேக்கே வந்து எனக்காக சிடிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. மொத்த கலர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். கிட்வஸ் கேட் இருக்கு, கிக் பட்டூஸ்க்கு இருக்கு, ஜாக்கி சேன் இருக்கு, பென்ட்ரின் டாஸ்டிக் இருக்கு, எல்லாத்தையுமே டிவி வாங்கி வச்சிருக்கேன். அதுவும் மல்டி லாங்குவேஜ்ல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. கிங் பட்டூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2010 தான் மூமெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவரோட பேரட் எபிசோட் பார்த்தீங்கன்னா டெட் மேன்ஸ் டிராப். தமிழில் வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பயங்கரமாக வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிஆர்பி ரேட்டிங் கிடச்சி டிஸ்னி ஆக்சியில் 2வது டாப் ஷோவாக இது மாறிச்சு. இன்னொரு காரணத்தாலேயே தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்னி அப்ரூவல் கொடுக்க ஃபர்ஸ்ட் சீசனில் மட்டுமே மொத்தம் 20 எபிசோடுகளை வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு எபிசோடில் 2 கதை வரும். ஆக மொத்தம் 20x2 40 கதைகளை வந்து கொண்டிருந்தது ஃபர்ஸ்ட் சீசன். இதே நல்லா போகுதுன்னு ஒன்று இது செகண்ட் சீசனும் ஒன்று அப்ரூவ் பண்ணாங்க. செகண்ட் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான எபிசோட்ஸ் 32 எபிசோடு வந்து உருவாக்கி இருப்பாங்க. 32னா வந்து 64 கதைகள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஸ்டோரி அப்படின்ற ஒரு கதை வந்திருக்கும். அது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்ட்டு வந்திருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல டூப்பு அப்படி எபிசோடு வந்திருக்கும். அதாவது நான் கிக்கு வந்து இன்னொரு லவ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி மொத்த கிக்கு 2 லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவ பேர் வந்து கிண்டல், பயங்கர திமிர் பிடிச்சது. அது அப்பப்போதான் லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி காட்டுவாங்க. எப்பவுமே அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். ஊடலுக்கு அப்புறம் காதல் இல்ல, இந்த மாதிரி வந்து ஐடி சண்டை போட்டுப்பாங்க. தலைவனுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். அவகிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அவ எனக்கு கடக்கவே மாட்டான் வச்சு. அப்புறம் இன்னொன்று பொண்ணு, அவன் இப்போ என்ன அப்சஷன் அதெல்லாம், அப்போ அதுதான் பீக் அப்சஷன். கிக்கு தண்ணி குடிச்சு டம்ளர் ஸ்ட்ரா முத கொண்டு அந்த பொண்ணு எடுத்து வச்சிருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் பேர் ஜாக்கி வாக்கர் மேன் அப்படின்ட்டு. இப்போலாம் போட்ட இன்ஸ்டாகிராமில் ஹீ ரிஜெக்டட் இன் ஸ்கூல் பட் ஷீ இஸ் நவ் அப்படின்ட்டு கிளாமர் ட்ரெஸ்ஸை போட்டு இப்போ இன்ஸ்டால போட்டிருக்காங்க இல்லையா, அது அப்பவே காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பல்ல கிளிப் வச்சுக்கிட்டு முதல்ல ஃபேன்னு சொன்னோம், கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோம், கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இது பண்ற வேலைலாம் பார்த்தவொடனே இது ரொம்ப அப்சஷனாக இருக்கு, ரொம்ப பண்ணுது அப்படின்ட்டு இதுக்கு
உயிர் தப்பிச்சா மட்டும் போதுன்ட்டு கிக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பான். பட் என்ன இருந்தாலும் இது கிக்குக்கு இது மேலே ஒரு கண் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த லவ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்லெட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டன் மேன் ஒருத்தி இருப்பான். என்ன அப்படின்னா ஒரு நடிகை ஒன்று இருக்கும். அந்த நடிகைக்கு வந்து ஸ்டன் மேனாக வேலை பார்த்துருக்கோம். எல்லாரும் நடிகை தான் பெரியாரு அப்படின்வாங்க. பட் உண்மையிலே ஸ்டன்ட்லாம் பண்ணது ஸ்கார்லெட் தான். ஸோ அதனால் வந்து ஸ்கார்லெட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்ட்டு செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே செகண்ட் ஆக்ஷன் அப்படின்ற கதையில் காமிச்சிருப்பாங்க இந்த பொண்ணு. 2012 பார்த்தீங்க அப்படின்னா இதோட லாஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகப்படுது. லாஸ்ட் எபிசோட நேம்ஸ் என்ன அப்படின்னா பிக் மவுத், தொல்லை கொடுக்கும் குட்டி பையன் மவுத் அப்படின்னு எபிசோட் வந்திருக்கும். அது இன்னொரு கதை வந்திருக்கும், ரசிகர்கள் கூட்டத்தில் ரணகலம் அப்படின்ட்டு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிக் பாஸ் ஷோ வந்து தேர்ட் சீசன் இது ஒரு டிசைனான ஒரு ஷோ தான். ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், டப்பிங் பார்க்க பக்காவாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன் டிஸ்னி வந்து இதை நிறுத்திட்டாங்க, 2 சீசனும் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல. இவ்வளோ இருக்கிறதே வச்சு எப்படி ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா, இல்லை 3 உருவாக்க முடியலையா என்னன்னு தெரியல. பட் வந்து உண்மையே பயங்கரமான ஷோ இது. முக்கியமாக சில கேரக்டர்ஸ்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னா இவங்க ஏழகிற கடைக்காரு பார்த்தா அட்வைஸ் கொடுப்பாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா தலையில கை வச்சுக்கிட்டு காலை நீட்டி படுத்துடு, கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டு பீக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட். அது போட்டா கரெக்டா எல்லாரும் வந்துடும் சென்மின்ட்டு. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருப்பாங்க. கிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள வந்து ஸ்டன் பண்ணி எல்லாம் தொல்லை பண்ணிட்டு இருப்பாரு. பட் கிக்குக்கே வந்து தொல்லை கொடுக்குறது யாரு அப்படின்னா 2 பேர், ஆடி சொன்ன பிராடு, இன்னொரு தங்கச்சிலாம் கியூட்டா தான் இருக்கும், ஆனா பயங்கரமான அழுது. அதே மாதிரி கிக்கு வந்து ரோல் மாடலா மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இவங்களை பார்த்துட்டு தான் தலைவன் நம்மளும் வந்து ஸ்கேட் போர்டு வந்து ஸ்கேட்டிங் பண்ணணும், பைக் ஸ்டன் பண்ணணும், அப்புறம் வந்து இது என்னது மான்ஸ்டர் காரை ஓட்டணும் அப்படிலாம் இறங்கி இருப்பாரு. இது மான்ஸ்டர் கார் ஓட்டுற இருப்பான் பாருங்க, அவனுக்கு ஒரு கையே இருக்காது, இருந்தாலும் வந்து ஸ்டண்டிங் பண்ணுவேன் அப்படின்ட்டு கிக்கே வந்து உசுப்பேத்திக்கிட்டு இருப்பான். அது மோட்டிவேஷன் கேட்க எது கை காலை உடச்சு கை போறது மோட்டிவேஷனா? ஆமா, அப்படி இருந்து அவர் வந்து முன் உதாரணமா இருக்காரு அவரு. அப்புறம் இதுக்குள்ள வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, பயங்கரமான ப்ராடக்ட். அது பேர் பார்த்தீங்கன்னா சீட்டா சிங். அது குடிச்சிங்க அப்படின்னா சீட்டாவோட பலம் கிடைக்கும். ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம கந்தரை அதை ஊற்றி விட்டுருவாங்க, கந்தர் வந்து சீட்டாவா மாறி கடிக்க போவாங்க. ஆக்சுவலி கிக் வந்து ஹெல்மெட் இல்லாம இருக்கவே மாட்டார். அந்த எபிசோட்ல வந்து அவர் ஹெல்மெட் காணாம போயிடும். அதுக்காக ஹெல்மெட்டுக்கு பதிலா வேற கேப் ஒன்று போட்டிருப்பா. அப்படி அப்புறம் இதுவான்னு தேடிட்டே இருப்பான். கடைசியில் அவரோட ஹெல்மெட் போட்ட பிறகுதான் அவருக்கு அந்த ஃபீலே வரும். ஓகே சோல்ஜர்ஸ், இதை நம்ம கிக் பாட்டர்ஸ்கியோட கதை. இன்னும் சொல்லணும்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க வந்து தீவிரமான கண்ணி. அவங்க நான் எப்படி பென்டன் கண்ணி, அவங்க மாதிரி கிக் பாட்டர்ஸ்கி கண்ணி. ஸோ சொல்ல போனால் பேசினே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பெஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு எந்த கார்ட்டூன் பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். ஓ ட்ரெயின் பாய். அப்போ இந்த ஷோ வேணா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, தேவைப்பட்டா கொடுக்குறேன்.